ஹாய் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். நம்ம ஜனவரி மந்த் முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட ஒரு 1 மந்த் ரிவிஷன் மாதிரி குயிக்காக ஒரு 30 கொஷின் ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ ஜனவரி 2026 இந்த இயரோட குடியரசு தினம் வந்து நம்மளுக்கு 76th ஃபெஸ்டிவலாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த பிரசிடெண்ட் இவங்க தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து 15th பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2026 ஜனவரி அதாவது பேசில் சப்டைல்ஸுங்கிறது எந்த ஸ்டேட்டுக்கு முன்னேறி அறிவிச்சாங்கன்னா கேரளாவுக்கு. நம்மளுக்கு வந்து 2012 லாக்டோபேசிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சாங்க. இந்திய ரயில்வேயில் அறிமுகப்படுத்திய முதல் மனித உரிமை ரோபோ வந்து அர்ஜுன்கிறது. ஸோ அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரதான் புஷ்கார் விருது. இந்த விருது எந்த இது கொடுத்தாங்கன்னா பேரிடர் மேலாண்மைக்கு கொடுத்தாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புஷ்கர் விருது. தேசிய சுற்றுலா தினத்தோட மைய கருப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கிராமம் மற்றும் சமூக மைய சுற்றுலா. கிராமம் மற்றும் சமூக மைய சுற்றுலா. ஒரே மாதிரி சிவில் சட்டம் வந்து அமல்படுத்திய மாநிலம் எங்கன்னா உத்தரகாண்ட். சிவில் சட்டம்னா இந்த இயருக்கு உத்தரகாண்ட் ஞாபகம் வரணும். பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் பஞ்சான் எந்த அமைப்புடன் இணைந்து செய்யணும்னா யூனிசெஃபோட சேர்ந்து செயல்படுது. மத்திய பிரதேச அரசு 2026 எதற்கான ஆண்டா வச்சாங்கன்னா வேளாண்மை ஆண்டு. மத்திய பிரதேசம்னா நம்மளுக்கு என்ன வரணும்? வேளாண்மை வரணும். சிவில் சட்டம்னா உத்தரகாண்ட் ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு 2026 ஜனவரி 28 நிதி ஆயோக் தொடங்கிய திட்டம் மெயின் திட்டம் என்ன? சம்பூர்ண அபியான் 2.0. சம்பூர்ண அபியான் 2.0. நெக்ஸ்ட் சர்வதேச நிகழ்வுகள் கொஞ்சம் பார்த்தோன்னா 56வது உலக பொருளாதார மன்றம் WEF அது வந்து எங்கே நடக்குதுன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா டாவோஸ்ங்கிற நகரத்தில் நடக்க போகுது. அடுத்து இந்த WEF கருப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் எல்லைக்குள் வளம். அதாவது சுற்றுச்சூழல் எல்லைக்குள் வளம். ஜனவரி 20, 2026 நடைபெற்ற உலகளவிய போராட்டத்தின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அமெரிக்கா வாக்அவுட். அடுத்து பெனின் நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் வந்து ஜனவரி 11 நடக்குது. 2026 உகான் பொது தேர்தலில் எழுந்த முக்கிய சர்ச்சை பார்த்தீங்கன்னா தேர்தல் மோசடி. அடுத்து பொருளாதாரம் சமூக நம்ம இந்த நிதியாண்டு எக்கனாமிக்ஸில் ஜிடிபி வளர்ச்சி கிரேடு பார்த்தீங்கன்னா 7.4%. இது கண்டிப்பாக கேட்பாங்க. 7.4%. PSLV C62 ஏவுதல் திட்டமிட்ட தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. இந்தியா வணிக ரீதியில் முதன்முறையாக உற்பத்தி செய்யறதுனா ஃபயோஃபெட்மன். அடுத்து புதிய ஆதார் சிலை எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா தடையில்லா டிஜிட்டல் நிர்வாகத்தை உருவாக்குறதுக்காண்டி. அடுத்து இந்த சம்பூர்ணா அந்த 2 எந்த பகுதி இலக்காக கொண்டுச்சுன்னா பின்தங்கிய மாவட்டங்களை தான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோன்னா ஜப்பானுக்கு இரட்டை பயன்பாடு பொருட்கள் ஏற்றுமதி தடை செய்த நாடு எது பார்த்திங்கன்னா சீனா. அடுத்து ஜப்பானில் 6.4 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்ட மாநிலங்கள் வந்து டொடோட்ரி அன்ஷம் இதெல்லாம் ரீட் பண்ணாலே போதும். வடகிழக்கு இந்தியாவில் முதல் ட்ரோன் பள்ளி தொடங்கிய மாநிலம் நாகாலாந்து. ட்ரோன் பள்ளினாலே நம்மளுக்கு நாகாலாந்து ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் இது மேக்ஜாவில் ஏற்பட்ட பெரும் செய்தி காரணம்னா நிலச்சரிவு தான். தென்னாப்பிரிக்கா தேசிய இது என்ன காரணம்னா வெள்ளம். அடுத்து இந்தியாவில் தேசிய சுற்றுலா தினம்னா ஜனவரி 25. சுற்றுலா தினம்னா நம்மளுக்கு ஜனவரி 25 ஆகணும். குடியரசு தினம் ஜனவரி 26 நம்மளுக்கு தெரியும். அடுத்து சம்பவம் அந்த தொடங்கிய நிறுவனம் வந்து நிதி ஆயோக் தான் தொடங்கிச்சு. அடுத்து கவச் 4.0 எந்த நோக்கத்துனா பாதுகாப்பு நோக்கத்துக்காண்டி உருவாக்குனாங்க. இந்திய ரயில்வே மனித உருவ அர்ஜுன் வந்து உருவாக்கியதுன்னா RPF. நாளைக்கு VVTNBC யூடியூப் சேனலுங்க தெரியும். ஸோ அவங்க வந்து GS வந்து ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் 200 கொஸ்டின் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு 30 கொஸ்டின் நம்ம ரிவிஷன் பண்ணோம். ஸோ இந்த PDF என்ன நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.